ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்திருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மெத்தடில் ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு தடவை வாஷ் பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். சிக்கன் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அடுத்து மேரினேட் பண்ணுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ கார்லிக் பேஸ்ட்டு, மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா புளிச்ச தயிராக எடுத்துக்கோங்க. தயிர் கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா லெமன் ஒன்று சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்ச சிக்கனை அதில் சேர்த்துருங்க. இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 2 ஹவர்ஸ் மேரினேட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் உடனே சமைக்க போகிறதா இருந்தால் ஒரு 15 மினிட்ஸ் to ½ அன் ஹவர் நீங்கள் வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நாங்கள் சிம்பிளாக தான் செய்கிறோம். இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த எக்ஸ்ட்ரா மசாலா, ஸ்பைசஸ் எதுவுமே நாங்கள் சேர்க்கலை. மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயம் வதங்கிட்டுருக்கப்பே நம்ம சிக்கனை சேர்த்துடலாம். எப்படியும் சிக்கனும் வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துடும். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம். இது வறுவல் மாதிரி தான் செய்கிறோம். நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த பாத்திரத்தில் கொஞ்சம் மசாலா ஒட்டிகிட்ருக்கோம். அதை மட்டும் தண்ணி சேர்த்து கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே நீங்கள் சேர்க்க வேண்டாம். சிக்கன்லேயே தண்ணி நல்லா விட்டு வந்துடும். இப்போ நல்லா மூடி வச்சுட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டு வந்திருக்குன்னு. நடுவில் நம்ம கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வச்சாலே தண்ணி நல்லா விட்டு வந்துடும். சிக்கன் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு இல்லை. கொஞ்சம் தண்ணியெலாம் வற்றி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மிளகு சேர்த்துக்கலாம். வந்துருச்சு, நம்ம மிளகு சேர்த்துடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. நீங்கள் மிளகு கூட சேர்க்க கொஞ்சம் அந்த கருப்பு கலரில் உங்களுக்கு கிடைக்கும். நாங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துருக்கோம். உங்களுக்கு காரம் நிறையா இருந்தால் ஓகேனா நீங்கள் இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. நல்லா கிண்டினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ நல்லா சிக்கனும் மிளகும் நல்லா ஒட்டி வெந்து வந்துருச்சு. அவ்வளோதான், பெப்பர் சிக்கன் ரெடி. ரொம்ப ஈஸியாக அதை செஞ்சிடலாம். கடைசியாக கருவேப்பிலை சேர்த்து ஒரு நல்லா கிண்டி கருவேப்பிலையும் சிக்கன் கூட சேர்ந்து நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்பவே சிம்பிளான ஒரு ரெசிபி. அதிகமாக இன்க்ரீடியன்ட்ஸ் எதுவுமே சேர்க்கல. ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ.